Hi learners, welcome to RS Study. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேப்பர் 2ல டிசம்பர் 2023ல நடந்த கொஷின்ஸை பார்க்க போறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒரு கொஷின் நமக்கு கொஷின் பேப்பரை ஓபன் பண்ணாலே பேப்பர் 2 பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் ரிப்பீட்டடா வரும். இந்த ரிப்பீட்டடா வர கொஷினுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். இது வந்து டிஸ்கிரீட் மேக்ஸ்லயும் கேட்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லயும் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P implies Q. P implies Qனா negation P or Q அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? இதை மாத்தி எழுதலாம். ஓகேங்களா? இப்ப இதை மாத்தி எழுது. இப்ப இதை டைரக்டாவே ஆன்சர் பார்க்கும்போது பாருங்க. ஆப்ஷன் சிக்கு என்னது? negation P or Q. அப்போ இதுல பாருங்க ஆப்ஷன் சி வருமா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப இவங்க ரெண்டு பேர்ல நோ நீட் டு செக் த ஆப்ஷன் டி. டியும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, செக் பண்ண தேவையில்ல. இப்ப நமக்கு தேவை ஆப்ஷன் ஏவா பியான்றது தான் தேவை. இப்ப ஆப்ஷன் ஏவை செக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா P and P implies Q. P and P implies Q அப்படின்னும் போது P implies Q we know. என்ன மேல இருக்க negation P or Q. அடுத்தது. அப்ப இது என்ன பண்ணுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் லால உள்ள கொடுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் லால கொடுக்கும்போது என்னது? P and negation P or P and negation P or Q. ஓகேங்களா? இப்ப P and Q கொடுக்கும்போது இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. செக் பண்ணா ஏக்கு 2. அப்ப ஏக்கு 2 அப்படின்னும் போது யார் ரிமூவ்டு? ஏ ரிமூவ்டு. இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 2 தான். ஏ வந்து 2, பி 1, சி 3. இப்போ இதை செக் பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்களேன், இது இவ்வளவு பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா? இது பண்ணும்போது பி அண்ட் பி அப்படின்னும் போது ஒரு பி ஆயிடுமா? பிளஸ் ஆர் வந்து பிளஸ். இங்க பாருங்க பி அண்ட் கியூ பிளஸ் பி ஆர் ஆர் பிளஸ் கியூ அண்ட் ஆர். இப்ப இதை சால்வ் பண்றோம். இப்ப இதை சால்வ் பண்ணும்போது இப்ப இதுல ரெண்டுத்துல காமனா நான் என்ன எடுக்கிறேன்? P காமனா எடுக்கிறேன். P காமனா எடுத்தா உள்ள 1 பிளஸ் கியூன்னு இருக்குமா? இப்போ இப்போ நம்ம ரூலை பார்த்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒன்னுனா 1, எக்ஸ் டாட் 0னா 0. ஓகேங்களா? இப்ப இந்த லா தான் பண்ண போறோம். இந்த லாவோட பேரு டாமினன்ட் லா. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதை பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? லா வந்து ரெடியூசிங் ஆயிடும். அப்ப இது என்ன ஆயிடும்? வேல்யூ 1 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்போ P பிளஸ் PR பிளஸ் QR. இப்போ அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இப்போ மறுபடியும் P காமன் எடுத்துட்டா 1 பிளஸ் R. அகைன் சேம் ஸ்டெப் ரிமூவ் பண்ணலாமா? சேம் ஸ்டெப்ல இது என்ன பண்ணலாம்? 1. அப்போ என்ன கிடைக்கும்? P பிளஸ் QR. இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட்டட் மெத்தட்ல எழுதுனா என்ன எழுதலாம்? P R பிராக்கெட்ல Q அண்ட் R. ஆப்ஷன் 4 டைரக்டா வருதா? நீங்க எக்ஸாம் ஹால்ல இதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம இதை போட்டுப்போம். தெரிஞ்சுக்கணும்ல நமக்கு லைன்ஸ், இந்த லைன் தான் வருதா, அந்த லைன் வருதா அப்படின்றது. இப்ப அடுத்தது ஆப்ஷன் பிஏ செக் பண்ண போறோம். ஆப்ஷன் பி என்னது? நெகேஷன் பி ஆர் கியூ இம்ப்ளைஸ் பி அண்ட் கியூ. ஓகேவா? இப்ப இதுல என்ன பார்க்கலாம்? இப்ப பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது பி இம்ப்ளைஸ் கியூனா என்னன்னா நெகேஷன் பி ஆர் கியூ. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கா? அப்ப நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் பி அண்ட் கியூ. உங்களுக்கு நார்மலா வந்து எனக்கு இது எழுத தெரியல அப்படின்னா நார்மலா போடுங்க. இது டபுள் நெகேஷன். டபுள் நெகேஷன் என்னது? எக்ஸ் டேஷ் த எக்ஸ் ஹோல் டேஷ்னா ஆன்சர் வந்து எக்ஸ்ன்னு வருமா? அப்ப இங்க டபுள் டேஷ் ரிமூவ் பி ஆர் கியூ ஆர் பி அண்ட் கியூ. ஓகேங்களா? இப்ப இதை சால்வ் பண்ணனா என்ன பண்ணலாம்? நார்மலுக்கு வாங்க. P பிளஸ் கியூ பிளஸ் பி கியூ. ஓகேங்களா? இப்ப இது ரெண்டு பேர்ல யார் வேணாலும் பண்ணலாம். நான் இவங்க ரெண்டு பேர்ல காமனா வந்து யார் எடுக்கிறேன்? கியூ எடுக்கிறேன். கியூ எடுத்தா 1 பிளஸ் பி அப்படின்னு வரும். 1 பிளஸ் பினா வேல்யூ என்ன? நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தோம் 1. இப்போ பி பிளஸ் கியூ. இது இப்படிதான் மட்டும் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. இன்னொரு ஸ்டெப்பும் இருக்கு. என்ன ஸ்டெப்பு? பி பிளஸ் கியூ பிளஸ் பி கியூ. இப்ப நான் இவங்க ரெண்டு பேரையும் காமனா எடுக்கிறேன். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் காமனா எடுத்தா என்ன? பி வெளியில வந்துருமா? இல்லைன்னா 1 பிளஸ் கியூ பிளஸ் கியூ. அப்ப இதோட வேல்யூ ஆன்சர் 1. இப்போ பி பிளஸ் கியூ. இப்போ எந்த மெத்தட்ல, ரெண்டு மெத்தட்லயும் போடலாம். எந்த மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் வந்து 1 இருக்கும். அப்போ நமக்கே நல்லா தெரியுது ஆப்ஷன் பிக்கு 1. Clear? Thank you. Please subscribe my channel and like and share the videos. Thank you.